Time 6:33. Day 151 and day 152. ஆஃபீஸ்க்கு ப்ளூ கலர் சீக்வன்ஸ் ட்ரெஸ் போட்டு போனேன். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். டே 150 என்ன மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க ஆஃபீஸில். லைக் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ரௌன் கோல்டு கலர் சீக்வன்ஸ் வச்ச ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை இமிட்டேட் பண்ணிவிட்டு நான் போட்டு போனேன். என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. நான் சந்து சார்ன்ட்டு சொன்னேன் அதே மாதிரி ட்ரெஸ் என்கிட்ட இருக்குன்னு. அவங்க ரொம்ப கலாய்ச்சாங்க அந்த பொண்ணை. பட் அவங்களுக்கு தெரியாது. இவங்க சொல்லி கமெண்ட் அடித்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் என்கிட்டயே அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஆஃபீஸ்க்கு போட்டு பண்ணாங்க. ஆஃபீஸ்க்கு போட்டு போனேன். ஓ மை காட், சிரித்து செத்துட்டான். என்னை டிஸ்கோ பால்ன்ட்டாங்க. அதே மாதிரி டிஸ்கோ பால் ஃபோட்டோ எடுத்து டீம்ஸில் அனுப்பி அப்படி சிரிக்க வச்சுட்டாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி காலையிலேயும் எனக்கு ஹேசல்நட் காஃபி போட்டு கொடுத்தாங்க. நான் அன்றைக்கி மோர் குழம்பு, ரைஸு, கருணக்கிழங்கு ஃப்ரை அதான் பண்ணேன். காலையில் ரியூ எனக்கு கேரட் தோசை பண்ணி கொடுத்தாங்க அலாங் வித் ஹேசல்நட் காஃபி. லைக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சொன்னேன்ல எந்திரிச்ச உடனே சாப்பிட்றேன்னு. அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சும் சாப்பிட்டேன். லைக் கொஞ்சம் சாப்பிட்டேன், பட் ஸ்டில் சாப்பிட்டேன். அது எனக்கு பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு ரியூ. அன்றைக்கி ஃப்ரைடே ஒன்று இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன், அப்புறம் ஜும்மா தொழுகிறதுக்கு இருந்துச்சு. ஸோ சமைச்சு தொழுது நான் சாப்பிடல, லஞ்ச் சாப்பிடல. ரியூ சாப்பிட்லான்னு நினச்சி அவங்க வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஊற்றி விட்டுட்டு நான் 2 வாய் சாப்பிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஒரு லஞ்ச் பேக் முரளிக்கு எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா ப்ரீவியஸ் டே முரளி கேட்டாங்க நான் இடியப்பம் பண்ணேன்னு சொன்னப்போ அவங்களுக்கும் வேணும்னு. ஸோ அவங்களுக்கு சேர்த்து நான் ரைஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனேன். கேபில் ஆக்சுவலி ஆஃபீஸ் கேபில் தான் போனேன். கேபில் இறங்கி ஆஃபீஸ் முன்னாடியே இறங்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆச்சு. அப்போது சந்து, சரு, சஞ்சய் அப்புறம் இன்னொரு பையன்லாம் பிரேக்குக்கு வந்தாங்க. வெளியே நான் இறங்குறேன், அவங்க நிற்கிறாங்க. என்னை பார்த்து அப்படி சிரிச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கு பே பண்ண முடியல. ஃபார் சம் ரீசன் அமேசான் பே ஸ்டாக்காக இருந்துச்சு. ஸோ சந்து தான் கேப் டிரைவருக்கு பே பண்ணாங்க. ஸோ சரு கேப் டிரைவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு கண்ணு கூசலையானா? அப்போ அவர் ஆமான்ட்டாங்க. ஐயோ, அதுக்கும் கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு என்னென்னமோ சொல்லி கலாய்ச்சாங்க. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அது சாப்பிடும்போது அப்பவும் கலாய்ச்சாங்க. நான் அங்கே திட்டு ஒன்று இருக்குது, அது மேலே ஏறி உட்காந்தேன். நான் டிப்பாம் சமந்தா மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா டிஸ்கோ பாலு, கரகாட்டக்காரி, அப்புறம் பழைய ஊரில் எல்லாம் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவாங்கள்ல அவங்க என்னென்னமோ சொல்லி சிரித்தாங்க. ஈவன் கிருஷ்ணா கூட என்ன கலாய்ச்சார். என்னென்னு சொல்லிட்டு தெரியுமா? அதுக்கு பேர் என்ன, காரில் ஹைலைட்டரா அந்த மாதிரி காரில் ஏதோ ஃப்ரெண்டை தொங்க போடுற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி சிரித்தாங்க. கிருஷ்ணாலாம் கலாய்க்கிற அளவுக்கு ஆகிட்டேன்ல அப்படின்னு எல்லாம் நினச்சேன். பட் ஆஸ் லாங் ஆஸ் பீப்புள் ஆர் ஹாப்பி, ஐ ஆம் ஹாப்பி. எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்னேகுவை பார்த்தேன். என்னமோ தெரியல, நானும் ஸ்னேகுவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சும்மா ஒரு பேச்சுக்கு தங்கச்சின்னு சொல்லலை, மனசால் சொன்னேன். அவங்களும் மிஸ் யூ ஃப்ளவரு நல்லா சொல்லும்போது அப்படியே ஆன் இருக்குது. ஆனால் எனக்கு தங்கச்சி இல்லை, கூட பிறந்தது. அவங்க அப்படி என்னை ட்ரீட் பண்ணும்போது எனக்கும் அப்படி நானும் உருகிட்டேன் அவங்க பாசத்தில். அப்புறம் அஜய் நேவி ப்ளூ தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சேம் பிச் சொன்னாங்க. ஸோ அவருக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், தேன் மிட்டாய் வாங்கினேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன், பிடிச்சவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். ஸ்ரீனி பாட்டு பாடினா செலிப்ரேஷனுக்கு. ஐயோ, என்ன பாட்டுன்னு இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணேன், பேக்ரவுண்டில் லாஸ்ட்டு சீட்டில் தான் உட்காந்துட்ருக்கேன். ஃபுல்லாக ஸ்டெப்பு போட்டுட்ருந்தேன்.
ஸ்ரீனி பாடும்போது சிரிச்சிட்டான். நான் ஒரு ஆள் மட்டும்தான் அங்கே சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் ஸ்டெப்பு போட்டுட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸ்ரீனியே வந்து சொன்னா, அக்கா எங்கா சிரிக்க வைக்கிற அப்படி இப்படி எல்லாம் கேட்ட நல்லா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் பாரு அக்கா எனக்கு புளியோதரை மிக்ஸு கொண்டு வந்தாங்க. அவங்க வீட்டில் பண்ணது ஒரு பாக்ஸில் ஆக்கிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் முரளிக்கு சாப்பாடு கொடுத்தேன். அவரும் சாப்பிட்டுட்டு வர ரொம்ப பாசமாக பேசினாங்க. அன்னைக்கு என்னென்னு தெரியல, பிரதீக்ஷாவும் ஐயோ பிரதீக்ஷா சான்ஸே இல்லை. அவங்க ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆஹா படத்தில் முதல் முறை நான் பார்த்தேன் காதல் வந்ததே அந்த சாங் அப்படியே எனக்கு அவங்க அப்படியே நடக்கும்போது அதில் வர அந்த பொண்ணு சுடிதார் போட்டு வரும் அது மாதிரி இவங்களும் வந்திருந்தாங்க. அதில் இன்னொரு லைன் இருக்குது. ஐ மீன் அந்த சாங்கில் இன்னொரு லைனு நந்தவனம் இதோ இங்கே நான், அந்த லைன் அதுவும் ஐயோ அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஒயிட் சுடிதார் போட்டு ஃபுல் கை போட்டு ஹேர் ஸ்டைல் தான் சூப்பராக இருந்துச்சு. லைக் அதை எப்படி சொல்லுவாங்க தெரியல, பேக்கில் செம்மையாக பிரைட் பண்ணிட்டு சான்ஸே இல்லை. வேறு என்ன நடந்துச்சு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு? நிறைய சிரித்தோம். அது ஒன்று தான். என்னை வச்சு தான் பாதி பேர் கலாய்ச்சாங்க ட்ரெஸ்ஸிங்கை பற்றி. பட் நம்ம அதை எப்போவுமே கண்டுக்கிட்டதில்லை. எனக்கு அஜய் போர்பன் பிஸ்கட் கொடுத்தாங்க. ராகுல் நினச்சே பார்க்கல, அவர் எனக்கு சுவிங்கம் கொடுத்தாரு. சும்மா தான் கேட்டேன், பட் உண்மையிலே கொடுத்துட்டாரு சுவிங்கம். அப்புறம் பிரதி எனக்கு ரஃபேலாம் கொடுத்தா ஃபெரோ ரோஷர், நான் அப்படியே உருக்கிட்டேன். அப்புறம் மோனி வந்திருந்தாங்க. மோனிக்கு ரெஸ்யூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். நிறைய லைக் வெளியே தேடிட்டு இருக்காங்க, ஸோ ஹெல்ப் பண்ண ரெஸ்யூம் பண்ண. அவங்க ஃபோட்டோ அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனால் அவங்க லிங்க்டின் ப்ரொஃபைலு நாகரி ப்ரொஃபைல்லாம் மொக்க ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு செம்மையான ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டு கொடுத்து அதை அப்லோட் பண்ணிட்டேன். வேறு என்ன, நல்லா சிரிச்சது தான் மிச்சம். அப்புறம் வேறு சிவா கிட்ட நான் கொஞ்சம் கோவமாக தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு கோவெல்லாம் போயிடுச்சு. எவ்வளோ நாள் வாழ போகிறோம், யாருக்கிட்டையும் நம்ம கோவப்பட்டு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. எனக்கு யாரு மேலேயும் கோவம் இல்லை. ஈவன் அந்த 2 பேர் கூட மேலே கூட எனக்கு கோவம் இல்லை. ஆனால் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கணும், அவ்வளோதான். லைட்டாக ரோபியை மிஸ் பண்ணுறேன். மேலே அவ்வளோ கோவம் இருக்குது. ஆனால் அந்த பாசம் அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. சரி, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நமக்கு அவ்வளோதான். அம்மா யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போகல, நம்மளையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் சரு என்ன நல்லா என்னை இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு ஈவன் டின்னர் சாப்பிடும்போது கூட நான் வந்து யாரோடதோ அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஒரு பாருக்காவோட வாட்டர் பாட்டில் செம்மையாக இருந்துச்சு. அது கார்த்திகா தான் வாங்கி கொடுத்தாங்க, எல்லோ கலர். ஸோ அதை பற்றி கமெண்ட் பண்ணிவிட்டு நான் யாரோதோ அப்படின்னாங்க. லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு என்ன யாரோடதோன்னு சொன்னதுக்கு. பட் பரவாயில்ல, நம்ம சரு தானே, மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போனதும் அவங்க வந்து ஃப்ளவர் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எப்படி சருவெல்லாம் வந்து ஃபேமிலி, என்றைக்கோ ஃபேமிலி ஆகிட்டான். அவன் என்ன தான் பண்ணாலும் நமக்கு கொஞ்ச நேரம் கோவம் இருக்கும், அப்புறம் சரியாயிடுவேன், அவ்வளோதான். அப்புறம் நெக்ஸ்ட் டே என்னாச்சு, ரியோ குட்டை அவங்க தான் கூடவே இருந்தாங்க. நல்லா கேர் பண்ணுறாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, காலையிலே ஹேசல்நட் காஃபி போட்டு கொடுத்து அப்படி எந்திரிக்கும் போது இப்படி வயிறு நிறையிற மாதிரி இருக்குது. லிசன் பண்ணுறாங்க, கேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எனக்கு ஸ்லீப்பு தான் கொஞ்சம் அடி வாங்குது. பட்
பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான், இவங்கெல்லாம் போனால் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு சிஜி மேலே அவ்வளோ கோவம் இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட பேசவே இல்லை ஒரு 3-4 டேஸாக. ஒழுங்காகவே பேசல, பார்க்க வரல, இல்லாட்டி ஏதாவது சொல்லி பேச வருவான். பேசவே வரலையா, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வேறு நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் வந்தான் கொஞ்ச நேரம் பேச அப்புறம் போயிட்டான். அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மகாராஜா மண்டபத்தில் வந்து ஷாப்பிங் போனோம். அங்கேயும் ஃபன்னாக இருந்துச்சு. சிஜியில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு அதுக்கு பே பண்ணாமல் என்கிட்ட வந்து கொடுத்தான். அப்புறம் அவனை ஓடி போய் பிடிச்சி திருப்பி கொடுன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு. ரியோ என்னை கேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? எனக்கு நான் இதுக்கு முன்னாடி கூட இருந்தவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுப்பேன். லைக் அவங்களெலாம் இப்படி பண்ணது, இத்தனைக்கும் அவங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சியோ அக்காவோ அப்படி இருந்து கூட அவங்களுக்கு கேர் பண்ண தெரியலை. அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது, நமக்கு ஒருத்தங்களை மனசால் கேர் பண்ண தோணினாலே போதும், நேச்சுரலாகவே அது வந்துடும். யாரும் நம்ம சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நான் இவங்ககிட்டே அதுதான் கேட்டேன், அவங்களும் எனக்கு அதுதான் பதில் சொன்னாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது திங்ஸு வாங்கிட்டு அதுக்கு நான் பிடிச்சிட்டு இருந்தேன், கை ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்துச்சு, அது வாங்கி வைக்கிறது, ஃபோன் மிஸ் பண்ணிவிடுவேன், அது ஹேர் கிளிப்பு, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள். நாங்கள் எல்லோரும் வண்டி எடுத்துகிட்டு பீச் போனோம். ஃபுட்பால் விளையாட தான் போனோம். ஆனால் பாலில் காற்று இல்லைன்னு என்ன விளையாடணும், ஹேண்ட்பால் இல்லை வேறு ஏதோ வாலிபால் ஹேண்ட்பால் மாதிரி ஏதோ விளையாடணும். எனக்கு நான் டேட்டு போட்டதுனால குளோரின் வாட்டர் படக்கூடாதுன்னு நான் விளையாட போகல. நல்லா இருந்துச்சு. ஆனால் தாரிக்கு இருந்திருந்தாங்க. தாரிக்கு வந்து நெய்பர் ப்ரோ. ஸ்டார்டிங்கில் அந்த ரூம்லேயே என்கிட்ட பேசின பையன். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க ரூம்கிட்ட. இப்போது 2 days வந்திருக்காங்க. எனக்கு ஜரீர் வந்து ஒரு கீச்செயின் கொடுத்தாங்க. ஷூ அந்த கீச்செயின், எனக்கு ஷூவோட ஒரு மினி எக்ஸசைஸ். செம்ம ஷாக் ஆகிட்டேன். இத்தனைக்கும் ஜரியில் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கெல்லாம் பாசமே இல்லை, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு இப்படி மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்ட உடனே லைக் பார்க்க தான் கேட்டேன், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அது ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுச்சு எனக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இவங்களெல்லாம். நெக்ஸ்ட் வீக் வேறு சென்னையில் இருக்க மாட்டேன், ட்ரிப்பு போகிறேன். கொஞ்ச நாள் தான் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் குஞ்சி மூணி எல்லாம் என் கூட தான் தூங்கினாங்க. மூணியெல்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப பாசமாக இருக்கான். குஞ்சி மேலே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. குஞ்சி வந்து பக்கத்து வீட்டில் எல்லாருக்கூடையும் போகிறான், உங்க கூட எல்லாம் தூங்குறான். ஆனால் மூணி அப்படி கிடையாது, மூணிக்கு நான் மட்டும்தான். வேறு என்ன, பீச்சில் ஒரு நாய் இறந்து படுத்தது பார்த்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஸ்வச்சல் ஆப்பில் சப்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நேற்று இந்த முரளிக்கு கொடுத்த டிஃபன் பாக்ஸை வாஷ் பண்ணும்போது முரளி அதில் டைரி மில்க் வச்சுருக்கான். எனக்கு அப்படியே ஆன் ஆகிடுச்சு. எவ்வளோ பாசமாக இருந்து வச்சுருக்காங்கல்ல. அப்புறம் பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நானும் ரியோ டீ காஃபி குடிக்க போனேன். ஏன்னா சிஜியில் எல்லோரும் இதுக்கு முன்னாடி குடித்தாங்கன்னு நாங்களும் குடித்தோம். அதுக்கப்புறம் தான் பீச் போனோம். பீச் போயிட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டில் நான் தோசை சுட்டேன், சாப்பிட்டோம். அப்புறம் நானும் சிஜி ரியோ நாங்கள் 3 பேரும் டிவியில் அப்சஷன் மூவி பார்த்தோம். சிஜி எல்லாம் வந்து அப்படி கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தான், ஃபுல் கேட்ட வார்த்தை கமெண்ட். பட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், பீச்சில் வந்து ஒரு ஆளோட கதை கேட்டேன். அவங்க பேரை நான் சொல்லலை, வேணா தயான்னு வச்சுக்கலாம், ஓகேவா? தயாங்கிற பர்சன் வந்து 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க தெரியல. 3 பேர் கூடயும் இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட இருந்தால் யாருக்கும் யாரையும் தெரியாது, பட் செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க.
நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். அவங்கக்கிட்ட அந்த கதை தான் கேட்டுட்டு இருந்தேன். ஃபோனில் வந்து எப்போவுமே 10% கீழே தான் பேட்ரி வைப்பாங்களாம். ஃபோனே கொடுக்க மாட்டாங்களாம். ரொம்பலாம் பாசம் கட்ட மாட்டாங்க. அப்படி வேறு மாதிரி. ஆனால் எப்படி சொல்கிறேன், நான் ஜட்ஜ் பண்ணலை, யோசிக்கிறேன். எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கல்ல அப்படின்னு. வேறு என்ன, படம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள்லாம் டீ குடிக்க போனோம். நான், சிச்சி, ரியோ க்ரீன் பனானா ஷாப்பில் ட்ரிபிள்ஸ் போனோம். அப்போ எனக்கு சந்து சாருவோட இதுக்கு முன்னாடி ட்ரிபிள்ஸ் போனோம் ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோதான், இவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. டே டன்.